ஒரு டூலை பற்றி கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டாதான் அதை எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ணலான்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாஸ்டர் கிளாஸ். நம்ம சோர்ஸ் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் ஆடியோ அண்ட் வீடியோ ஓவரையும் தமிழே ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நோ மோர் லாங்குவேஜ் பேரியர். வணக்கம். ஜிஎஸ்டி இந்த 3 எழுத்தை நாம எல்லா இடத்துலயும் கேட்கிறோம் இல்லையா? ஷாப்பிங் பில்ல இருந்து நியூஸ் வரைக்கும். ஆனா அது நிஜமாவே என்ன, ஏன் வந்துச்சு, அதனால நமக்கு என்ன லாபம்? எல்லா டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷனை கூகுள் டாக்ல மெயின்டைன் பண்ணிட்டு அதை சோர்ஸாக கொடுத்தீங்கன்னா நோட் புக் எப்பவுமே அப்டேட்டடாக இருக்கும். மாதிரி நிறைய ஐடியா ஜென்ரேட் பண்ணி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை உங்கள் டீச்சிங் மெத்தடில் அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் அப்லோட் பண்ணது தமிழில் எழுதியிருக்கு, பட் இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கு. ஸோ வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் டுகெதர். நோட் புக் எல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம்? உங்ககிட்ட இருக்கிற பிடிஎஃப், ஆடியோ ரெக்கார்டிங், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், யூடியூப் அண்ட் அதர் வெப்சைட் லிங்கை சோர்ஸஸாக கொடுத்துட்டு அதில் இருந்து ஆடியோ ஓவர்வியூ, வீடியோ ஓவர்வியூ, மைண்ட் மேப்ஸ் அண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு டூலை பற்றி கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டாதான் அதை எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ணலான்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாஸ்டர் கிளாஸ். இதில் நோட் புக் எல்லாம்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அண்ட் அதை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க. நோட் புக் எல்லாம் கூகுளோட கிரவுண்டட் விர்ச்சுவல் சர்ச் அசிஸ்டன்ட். விர்ச்சுவல் சர்ச் அசிஸ்டன்ட் ஓகே. அது என்ன கிரவுண்டட்? மற்ற ஏஐ கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா அதை ஆன்சர் பண்ண தேவையான டேட்டாவை எய்தர் அதோட ட்ரெயின்டு மெமரி ஆர் வெப் சர்ச் பண்ணி அந்த டேட்டாவில் இருந்து தான் ஆன்சர் பண்ணும். பட் நோட் புக் எல்லாம்ல ஆன்சர் பண்ண தேவையான டேட்டாவே நாம தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஆன்சர் எங்கே இருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியும் அண்ட் ஆல்சோ எல்லா ஆன்சருக்கும் ப்ராப்பராக அதோட சைட்டேஷனும் கிடைக்கும். இதனால தான் நோட் புக் எல்லாமே கிரவுண்டட் விர்ச்சுவல் சர்ச் அசிஸ்டன்ட்னு சொல்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும்பா, இப்படி கிரவுண்டடாக இருக்கிறனால நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஹலுசினேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்து ப்ராப்பராக சைட்டேஷன் இருக்கும். எந்த சோர்ஸ்லேருந்து ஆன்சர் வந்ததுன்னு எல்லா ஆன்சருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் இருக்கிற எல்லா சோர்ஸும் சர்ச் பண்ணிவிட்டு நமக்கு அதிலிருந்து ஆன்சர் ஜென்ரேட் ஆகும். அடுத்ததாக யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி புக் மார்க்கில் இருக்குன்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நோட் புக் எல்லாம்னு சர்ச் பண்ணிவிட்டு நோட் புக் எல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வெல்கம் பேஜ் வரும். இதில் நீங்கள் ட்ரை நோட் புக் எல்லாம்னு கொடுத்துருங்க. இதுதான் நோட் புக் எல்லாமுக்கு வெல்கம் பேஜ். ஸோ வெல்கம் பேஜில் பார்த்தீங்கன்னா மை நோட் புக்ஸ், ஃபீச்சர் நோட் புக்ஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு மை நோட் புக்ஸில் இருக்கும். சிலது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே டெமோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபீச்சர் நோட் புக்கில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணுன்னா மை நோட் புக்ஸ் வந்துட்டு க்ரியேட் நியூ நோட் புக் கொடுத்துருங்க. க்ரியேட் நோட் புக் கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக ஆட் சோர்ஸுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்மளோட எல்லா சோர்ஸஸுமே ஆட் பண்ணிக்க முடியும். கூகுள் டிரைவில் இருக்க கூகுள் டாக்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ், வெப் லிங்க்ஸ், யூடியூப் அண்ட் கண்டென்ட் எதுவும் காப்பி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட சோர்ஸஸ் எதுவும் இல்லையா, மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் சோர்ஸஸ் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டாபிக் பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறத சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வர சோர்ஸஸை அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி சோர்ஸாக கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சோர்ஸ் ஃபைல் உங்களோட சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா அப்லோட் சோர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பேனல் பார்த்தீங்கன்னா சேட். ஒன்ஸ் நம்ம சோர்ஸஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சேட் நமக்கு ஆக்டிவ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன கொஸ்டின் கேட்கறதுனாலும் சேட்டில் கேட்டுட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேட்டில் ஜென்ரேட் ஆகிற ஆன்சர்ஸை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை நோட்டாக சேவ் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் சேவ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நோட் புக்கை ஓப்பன் பண்ணும்போது அது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா டேட்டா ப்ரைவசிக்காக ஆன்சர்ஸ் எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகாது. நமக்கு அது வேணும்னா நம்ம தான் அது நோட்டாக சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ. ஸோ இங்கே தான் நம்ம ஆடியோ ஓவர்வியூ, வீடியோ ஓவர்வியூ, மைண்ட் மேப்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதில் தான் ஜென்ரேட் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டூடியோவில் ஜென்ரேட் பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோ சேவ் ஆகிடும். ஸோ அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. சாட்டில் இருக்கிற ஆன்சர் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நோட்டாக சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு டெமோ ஒன்று பார்க்கலாம். அப்லோட் சோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எங்கிட்ட சோர்ஸ் எதுவும் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், ஐ ஆம் ஃபீலிங் க்யூரியஸ்ன்னு இங்கே இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாபிக் சஜஸ்ட் பண்ணும். அப்படி இல்லை நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்தியா ஜிஎஸ்டி 2.0 பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இருக்குது. ஸோ இந்தியா ஜிஎஸ்டி 2.0 கொடுத்துட்டு இங்கே நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா சோர்ஸஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் 10 சோர்ஸஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி இருக்குது. மேபி இது இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே சோர்ஸஸில் எல்லாமே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே லோட் ஆகி முடித்தோன்னே நமக்கு சாட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஒரு சோர்ஸ் பாருங்கள் இங்கே ரெட் கலரில் இருக்குல்ல, ஸோ இது வந்து அதால் ஆட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சோர்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு இருந்ததுன்னா அந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு புது டேப்பில் பேஸ்ட் பண்ணிவிட்டு
அந்த பேஜோட கண்டென்ட் ஃபுல்லாகவே காப்பி பண்ணி சோர்ஸில் போயிட்டு ஆட் சோர்ஸ் கொடுத்துட்டு காப்பி டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த பாக்ஸில் எல்லாமே அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்சர்ட் கொடுத்துட வேண்டியதான். அந்த வெப்சைட்டை டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த எரர் இருக்க சோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா 10 சோர்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான ரிப்போர்ட் எல்லாமே ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது சாட் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணு. இங்கே சாட் பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வியூ கொடுக்கும். ஸோ என்ன கொஸ்டின் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒன் டைம் பார்த்துக்கோங்க. When did GST 2.0 launch? இதுதான் சைட்டேஷன் சொல்கிறது. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சரோட சோர்ஸுக்கு போயிடும். ஸோ தட் we can verify the answer with the source. நோட்புக் எல்லாம் brag மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால ஆன்சர் எல்லாமே டீட்டெயில் அண்ட் லென்த்தியாக இருக்கும். உங்களுக்கு ஷார்ட்டாக ஆன்சர் வேணும்னா அதையும் நீங்கள் கேட்குற கொஸ்டின் ஒரு ப்ராம்ப்டில் ஆட் பண்ணிவிடுங்க. When did GST 2.0 launch? Give me a short answer. இப்போ எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணி நமக்கு எப்படி ஆன்சர் வேணுமோ அது மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ப்ராம்ப்ட்லேயே நமக்கு எப்படி ரிசல்ட் வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து ஆன்சர் ஜென்ரேட் பண்ண முடியும். இதுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நமக்கு என்ன வேணும் எப்படி வேணும்னு கேட்க தெரிஞ்சிருந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ ஓவர்வியூ எல்லாமே தமிழே ஜென்ரேட் பண்ணலாம். ஆமாங்க, நம்ம சோர்ஸ் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் ஆடியோ அண்ட் வீடியோ ஓவர்வியூ தமிழே ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நோ மோர் லாங்குவேஜ் பேரியர். ஓவர்வியூ கிரியேட் பண்ண பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 4 ஃபார்மேட்டில் ஆடியோ ஓவர்வியூ ஜென்ரேட் பண்ணலாம். டீப் டைவ் இதுதான் ஃபஸ்ட்டு வந்த ஃபார்மேட். ப்ரீஃப் முக்கியமான பாயிண்ட் சொல்லி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மாதிரி இருக்கும். கிரிட்டிக் ஒரு எக்ஸ்பர்ட் ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி ஜென்ரேட் ஆகும். டிபேட் ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ், தமிழ் வேணும்னா தமிழ். ஸோ தமிழில் லாங்கர் லென்த் இப்போதைக்கு இல்லை, பட் டிஃபால்ட் யூஸ் பண்ணவே 15 மினிட்ஸ் வரைக்குமே ஜென்ரேட் ஆகும். இங்கே வாட் ஷுட் த ஏஐ ஹோஸ்ட் ஃபோக்கஸ்னு இருக்குல்ல, ஸோ இங்கே எதை ஃபோக்கஸ் பண்ணி ஆடியோ அண்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணணுமோ அது கொடுத்துக்கோங்க. நான் இங்கே ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்பிளைனிங் இட் டு சம்மன் ஹூ டசன்ட் நோ அபவுட் ஜிஎஸ்டின்னு கொடுத்துக்கிறேன். ஜென்ரேட்டர் கிளிக் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிறது 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஓவர்வியூ ஜென்ரேட் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தான். பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்கள். எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு ப்ராம்ப்ட் கொடுங்க. ஸோ இங்கேயும் நான் சேம் ப்ராம்ப்ட் கொடுத்துக்கிறேன். தென் ஜென்ரேட். இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸில் 4 டைப் தான் இருந்தது. பட் இப்போது லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் ரிப்போர்ட்ஸுக்கும் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ண முடியும். எல்லா ரிப்போர்ட்ஸும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஓவர்வியூ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வணக்கம், இது தி டீப் டைவ். நீங்க ஒரு பொருளை வாங்கும் போதோ இல்ல ஒரு சேவையை பெறும்போதோ அந்த பில்ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு ஒரு வார்த்தையை கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. சில சமயம் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னும் போட்டிருக்கோம். வரிகள் இருந்ததுனால என்ன பிரச்சனை? ஏன் இந்த மொத்த அமைப்பையும் மாத்த வேண்டி இருந்தது? பிரச்சனைகள் நிறையவே இருந்துச்சு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரி விதிப்பு. பார்த்தீங்களா எவ்வளோ நேச்சுரலாக ஜென்ரேட் ஆகியிருக்குன்னு. நேம்க்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட் ஆஃப் ஆடியோ டைப்னு இருக்கும். வணக்கம், இன்னைக்கு நாம இந்த ஜிஎஸ்டி 2.0 பத்தி கொஞ்சம் பேசலாம். நிறைய மாற்றங்கள், வரி குறைப்பு, 2 அடுக்கு முறைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல் கேள்வி என்னன்னா, இது உண்மையிலேயே சிஸ்டத்தை எளிமைப்படுத்தியிருக்கா இல்ல இது வெறும் மேலோட்டமான தோற்றம் தானா? நல்ல கேள்வி. அதாவது இந்த 2 அடுக்கு அப்படின்னு சொல்றது அடுத்து வீடியோ ஓவர்வியூ ஓபன் பண்ணி பார்க்கலாம். வணக்கம், ஜிஎஸ்டி. இந்த 3 எழுத்தை நாம எல்லா இடத்துலயும் கேக்குறோம் இல்லையா? ஷாப்பிங் பில்ல இருந்து நியூஸ் வரைக்கும். ஆனா அது நிஜமாவே என்ன, ஏன் வந்துச்சு, அதனால நமக்கு என்ன லாபம்? வாங்க, இந்தியாவின் இந்த மிகப்பெரிய வரி மாற்றத்தை பத்தி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப நாம பார்க்கலாம். எப்பவாவது ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பில்லை பார்த்து அடேங்கப்பா இத்தனை வரியா நீ தலைய பிச்சுக்கிட்டு நின்னு இருக்கீங்களா? வரிகள்னாலே ஒரு பெரிய குழப்பம். சூப்பரா இருக்குல்ல? கவனிச்சிங்களா? நம்ம கொடுத்த சோர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு, பட் ஓவர் யூஸ் எவ்வளோ நேச்சுரலா தமிழ்ல ஜென்ரேட் ஆகிருக்குன்னு. சூப்பர்ல. நீங்க இதை டவுன்லோட் பண்ணி பொறுமையா கூட கேட்டுக்கலாம். அண்ட் இது இங்கிலீஷ் மட்டும் இல்லை, நம்ம சோர்ஸ் என்ன லாங்குவேஜா இருந்தாலும் எல்லா ரிப்போர்ட்டையும் நம்ம தமிழே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜிஎஸ்டி ஓவர்வியூ லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி கேளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே மக்களே, இதுவரை நோட் புக் எல்லாம்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ ஒரு டெமோ பார்த்தாச்சு. அடுத்ததாக யூஸ் கேசஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற கிளாஸ் ரிட்டன் நோட்ஸை ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். தென் அதில் இருந்து ஸ்பெசிஃபிக் டாபிக் ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப் இருக்குன்னா அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் அப்லோட் பண்ணி காட்டுறேன். நான் அப்லோட் பண்ணது தமிழில் எழுதியிருக்கு, பட் இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது. ஸோ உங்ககிட்ட இங்கிலீஷில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குன்னா அதை அப்லோட் பண்ணிவிட்டு தமிழில் ஓவர் வியூ க்ரியேட் பண்ணி ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். டீச்சராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு லெசன் பிளான் க்ரியேட் பண்ணுறதுக்கு அண்ட் போர்ஷனை டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கிளாஸுக்கு பிஃபோராகவே அன்னையோட டாப்பிக்கு FAQ ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட PDF இருக்குன்னா அப்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் PDF இல்லைனா டிஸ்கவர் சோர்சஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆல்வேஸ் வெரிஃபை த சோர்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் ஹோல் புக் இருக்குன்னு செலக்ட் பண்ணுவீங்க, பட் அதில் 1 or 2 பேஜஸ் மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் CBSE டெக்ஸ்ட் புக் இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்க பாருங்களேன். ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் டாபிக் இன் இன்டராக்டிவ் வே ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. இது மாதிரி நிறைய ஐடியா ஜென்ரேட் பண்ணி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை உங்கள் டீச்சிங் மெத்தடில் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் SOP, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ், கம்பெனி பாலிசிஸ்னு நிறைய இருக்கும். ஸோ அதை நீங்கள் சோர்ஸாக கொடுத்து ஓவர்வியூ ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கிளைண்ட் ஆர் ட்ரைனிங் மீட்டிங்கோட ஆடியோ இருந்ததுன்னா அதை நீங்கள் சோர்ஸாக கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஒர்க் பிளேஸ் பொறுத்தவரை ரெகுலராக ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும், அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ எல்லா டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷனை Google டாக்கில் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை சோர்ஸாக கொடுத்தீங்கன்னா நோட் புக் எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கும். ஸோ Google டாக்குமெண்ட்டில் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் நோட் புக் சோர்ஸஸை ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு சோர்ஸஸ் எதுவும் ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆகாது. ஸோ இப்போ நான் ஒரு ட்ரைனிங் ஆடியோ ஒன்று அப்லோட் பண்ணி காட்டுறேன். அப்லோட் பண்ண ஆடியோவை எவ்வளோ கிளியராக டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ நோட் புக் எல்லாமே எப்படி உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் ஆட் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன யூஸ் கேசஸ் ஒரு சின்ன ஐடியா தான். யூஸ் கேசஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நீங்கள் எப்படி நோட் புக் எல்லாமே யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு பாருங்கள். நிறைய ஐடியா வரும். அண்ட் ஆல்சோ அந்த ஐடியாவை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஸோ தட் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், எல்லா யூஸ் கேசஸ்க்கும் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் அண்ட் மோர் யூஸ் கேசஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த மாஸ்டர் கிளாஸ் பிடிச்சிருக்கு, இது மாதிரி நிறைய வேணும்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். அண்ட் மக்களே, நோட் புக் எல்லாமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பவர்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லான AI நம்ம யூஸ் பண்ணலன்னா அது நமக்கு தான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஸ்டார்ட் யூஸிங் இட். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போவே ஒரு நோட் புக் க்ரியேட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பார்க்கலாம்.